அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவரே, எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் நீர் ஒருவரே பாத்திரர். சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்திலையும் எங்களை போதித்து நடத்துங்க. ஆண்டவரே, மை துதிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 31வது வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. முந்தின வசனங்கள்ல அப்போஸ்தலர்கள் விசுவாசிகளோடு சேர்ந்து ஜெபம் பண்ணினத நம்ம தியானிச்சோம். அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும், அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும், ஊழியத்துல எதிராய் செயல்படுகிற மக்களை பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணத நம்ம தியானிச்சோம். இப்ப அந்த ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. அவங்க எங்க கூடி ஜெபம் பண்ணாங்களோ அந்த இடத்துல ஒரு அசைவு ஏற்பட்டுச்சு. தேவ பிரசன்னம் அவங்க பண்ணின ஜெபத்தை கேட்டதுக்கு அடையாளமாக இது ஏற்பட்டது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல 120 பேர் கூடியிருந்த போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. இப்ப அவங்க மறுபடியும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தைரியமா ஏற்கனவே இவங்களை கூப்பிட்டு பயமுறுத்தினாங்க. இனி இயேசுன்ற நாமத்தை எங்கேயும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கெல்லாம் இப்ப பயப்படல. ஏன்னா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது ஒரு அசாதாரணமான தைரியம் அவங்களுக்குள்ள வந்துச்சு. அந்த தைரியத்தினால இப்ப வசனத்தை சொல்றாங்க. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனதுள்ளவர்களுமாய் இருந்தார்கள். இப்ப விசுவாசிகள் திரளான கூட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா முதல்ல 120 பேரா, முதல்ல 12 பேர் இருந்தாங்க, அடுத்து 120 பேர் ஆனாங்க, அடுத்து 3000 பேர் சேர்க்கப்பட்டாங்க அவங்களோட, அடுத்து 5000 பேர் சேர்க்கப்பட்டாங்க. இப்ப திரளான விசுவாசிகள் கூட்டம் இருக்கு. ஆனா அவங்களுக்குள்ள ஒரே இருதயம் ஒரே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒரே இருதயம், ஒரு இருதயமா செயல்பட்டாங்க, சிந்திச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்குறோம். ஒரே மனது அவங்கள்ட்ட காணப்பட்டுச்சு. இதத்தான் பவுல் சபையில இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 13வது வசனத்துல, நாம் யூதராகிலும் கிரேக்கராயிலும் அடிமைகளாயிலும் சுயாதீனர் ஆகிலும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். ஒரே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டதுனால ஒன்று போல அவங்க செயல்படுறாங்க. ஒரே இருதயம் ஒரே மனதுள்ளவர்களாய் இருந்தாங்க. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது அங்க ஒரு மனம் காணப்படுது. ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. ஒருத்தர் கூட, திரளான கூட்டம் இருந்தாங்க, ஒருத்தர் கூட தன்னுடையத அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளத தன்னுடையதுன்னு சொல்லல. சுயநலமா இல்ல. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. எல்லாம் பொதுவா வச்சு சொன்னாங்க. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு நாங்கள் சாட்சிகள்னு அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க. மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். இங்கிலீஷ் பைபிள்ல கிரேட் பவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரொம்ப வல்லமையோடு
இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்றத சாட்சி கொடுத்தாங்க. அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அவங்க இயேசுவுக்கு சாட்சியா இருந்ததுனால அவங்களுக்கு பூரண கிருபை உண்டாயிற்று. கிரேட் கிரேஸ் அப்படின்னு இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு. அவங்க கிரேட் பவரோட சாட்சி கொடுத்தாங்க. அவங்களுக்கு கிரேட் கிரேஸ் கிடைச்சது. எல்லாரோட கண்கள்லயும் தயவு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல எல்லார் கண்கள்லயும் தயவு கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட போது அவங்க ஒரு மனமா செயல்பட்டாங்க. எல்லாரோட கண்களை 47வது வசனம் 2வது அதிகாரம் 47வது வசனம், ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். இங்க பூரண கிருபை உண்டாயிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். விசுவாசிகள் என்ன செய்யறாங்களா, தங்களுடைய நிலங்கள் வீடுகள் எல்லாத்தையும் வித்து அதை கொண்டு வந்து அந்த எவ்வளவுக்கு விற்றாங்களோ அந்த பணத்தை அப்போஸ்தலரோட பாதத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க. இது மத்தேயு 19வது அதிகாரத்துல நம்ம ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்துவனிடத்துல கேக்குறான், நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். கேட்டோன்னே அப்ப அவர் சொல்றாரு, கற்பனைகளை கை கொள் அப்படின்னு இயேசு சொன்னோடனே அதை நான் சிறு வயது முதல் கை கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்றான். அப்ப நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவன் ரொம்ப ஆஸ்தி அவனுக்கு இருந்ததுனால அதை கேட்டபோது துக்கத்தோடு அந்த இடத்தை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறான். அப்ப அவனுக்குள்ள விசுவாசம் இல்ல. எல்லாத்தையும் வித்து தரித்திரர் கொடுத்துட்டா நான் ஒண்ணும் இல்லாம போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சான். கர்த்தர் தன்னை நடத்துவார்ன்ற விசுவாசம் அவனுக்கு இல்ல. தன்னுடைய பணத்தின் மேல அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. அதனால அவனால பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க முடியல. தன்னுடைய பணத்தை இழக்கிறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. ஆனா இங்க நம்ம பாக்குறோம், அவங்க எல்லாத்தையும் விற்று கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலரோட பாதத்துல வைத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுல அவங்களோட விசுவாசத்தை பாக்குறோம். கர்த்தர் நம்மளை நடத்துவாரு அப்படின்னு அவங்க விசுவாசிச்சாங்க. இந்த உலக பொருள் மேல அவங்களோட ஆசை இல்லாம தேவனுக்கு பிரியமா வாழணும் அப்படின்றது மட்டுமே அவங்க நோக்கமா இருந்தத இங்க நம்ம பாக்குறோம். எல்லாத்தையும் விற்று தங்களுக்கு எதுவுமே சொந்தமா வச்சுக்காம எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்க கொடுத்தாங்க. அவனவனுக்கு தேவையானவற்றுக்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. யாருக்கு என்ன தேவையோ அது மட்டும் அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருக்கவில்லை. யாருக்கும் எந்த குறைவும் இல்லாம இருந்துச்சு, தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கு. யாத்ராகமம் 16வது அதிகாரத்துல இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்துல வரும்போது வானத்துல இருந்து அவங்களுக்கு மன்னா கொடுக்கப்பட்டது. மன்னா கொடுக்கப்பட்ட அந்த பகுதியில யாத்ராகமம் 16வது அதிகாரம் 17, 18 வசனத்துல வாசித்தோம்னா, இஸ்ரவேல் புத்திரர்ல சிலர் மிகுதியானதை சேர்த்தாங்க, சிலர் கொஞ்சமானதை சேர்த்தாங்க. அதை அளந்து ஓமரால் அளந்தாங்க. மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தாங்கள் புசிக்கத்தக்க அளவாக சேர்த்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம். ஒரு குறைவு இல்லாம அவரவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இத பவுல் தன்னுடைய நிருபத்துல சொல்லும்போது 2 கொரிந்தியர்
8வது அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்கள்ல நம்ம பார்த்தோம்னா, மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, சமநிலை இருக்கும்படியாக சொல்லுகிறேன். எப்படியெனில், மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமாவதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக அப்படின்னு சொல்லிட்டு பவுல் அங்க சொல்றத நம்ம வாசிக்கிறோம். அது மாதிரி இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொடுத்தாங்க. ஒருத்தருக்கும் ஒரு குறைவும் இல்லாம சமநிலை பிரமாணம் அவங்க கிட்ட காணப்பட்டுச்சு. சீப்ரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலர்களாலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் கொண்டவனாகிய யோசே என்பவன். இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டிருக்கு. அது பர்னபா. அவனை குறிச்சு என்ன சொல்லியிருக்குன்னா, சீப்ரு தீவான், லேவி கோத்திரத்தை சார்ந்தவன். அப்போஸ்தலர்கள் அவனுக்கு ஒரு பேர் வச்சிருந்தாங்க, ஆறுதலின் மகன், மற்றவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி சொல்லியிருக்கு. அந்த பர்னபாவை குறிச்சு சொல்லியிருக்கு. அந்த பர்னபா தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று, தனக்கு சொந்தமான நிலத்தை போய் விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து, அந்த வித்த பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். அப்போஸ்தலரோட பாதத்துல கொண்டு வந்து வைத்துட்டான். தனக்கு உண்டானதை கொண்டு வந்து விற்று இங்க கொண்டு வந்து அப்போஸ்தலரோட பாதத்துல வைக்கிறத பாக்குறோம். அப்ப தனக்கு உண்டானதை எல்லாம் விற்று கொண்டு வந்து கொடுக்கறத பாக்குறோம். இந்த பர்னபா தான் அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல பவுல் ரட்சிக்கப்பட்ட பின்பு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அப்போஸ்தலர்களோடு கூட சேர்ந்து கொள்ளும்படியா வர்றாரு. அப்ப மற்றவங்க எல்லாம் அந்த பவுலை ஏற்றுக்கொள்ளல. எல்லாரும் பயந்தாங்க. ஏன்னா சவுலா இருந்தப்ப சபையை துன்பப்படுத்தினவன். அந்த கண்ணோட்டத்திலே அவங்க பார்த்தாங்க. ஆனா இந்த பர்னபா அந்த பவுலை ஏற்றுக்கொண்டு இயேசு அவனை சந்தித்ததை குறித்தும் எப்படி இப்ப கிறிஸ்துவுக்கு சாட்சி கொடுக்கறான் அப்படின்றதையும் தைரியமா அந்த அப்போஸ்தலர்களுக்கு பர்னபா பவுலை இன்ட்ரடியூஸ் பண்றத அந்த அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 27வது வசனத்துல வாசிக்கிறோம். இந்த பர்னபாவை குறிச்சு தனக்கு உண்டான எல்லாத்தையும் விற்று அப்போஸ்தலரோட பாதத்துல வைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இப்ப இந்த நாள்ல அவங்க ஜெபம் பண்ண இடம் அசைந்தது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தைரியமா வசனத்தை பிரசங்கித்தாங்க. விசுவாசிகள்லாம் ஒரே இருதயமா ஒரே மனதோடு செயல்பட்டாங்க. ஒருத்தரும் தன்னுடையது அப்படின்னு சொல்லல, எல்லாத்தையும் பொதுவா வச்சாங்க. அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தாங்க. அவங்க எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாச்சு. ஜனங்கள் விசுவாசிகள் தங்களுடைய நிலம், தங்களுடைய வீடெல்லாம் விற்று அந்த கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலரோட பாதத்துல வைத்தாங்க. ஏன்னா அவங்க மேல பூரண கிருபை உண்டாய் இருந்ததுனால அதை கொண்டு வந்து வைத்தாங்க. விசுவாசிகளுக்கு ஒன்றும் குறைவில்லாம இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டிருக்கு. அது பர்னபா. ஆறுதல் மகன்னு அப்போஸ்தலர்களால அழைக்கப்பட்ட அவன் தனக்கு உண்டான நிலத்தை விற்று கொண்டு வந்து அந்த பணத்தை அப்போஸ்தலரோட பாதத்துல கொண்டு வந்து வைத்தாங்க. அப்போஸ்தலரை அவங்க நம்பி எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க வைக்கிறத பாக்குறோம். அந்த அப்போஸ்தலர்கள் அந்த அந்த பணத்தை பாதத்துல வைத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பணத்துக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. கர்த்தருக்கே அவங்க முதலிடம் கொடுத்து செயல்பட்டாங்க.
விசுவாசிகள் கொண்டு வந்து அப்போஸ்தலரோட பாதத்துல அந்த பணத்தை வைத்தாங்க அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். நம்மளோட பொக்கிஷமும் பரலோகத்துல சேர்த்து வைக்கணும் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளை நிரப்பின போது ஒரே இருதயமாய் ஒரே மனதோடு செயல்பட்டதை நாங்க தியானித்தோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால எங்க ஒவ்வொருவரையும் நிரப்பி, ஆண்டவரே, நாங்களும் சுயநலம் இல்லாதவர்களாய், ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே வழிகள்ல நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடி தேடுகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களுடைய நம்பிக்கை எங்களுடைய பணத்தின் மேலோ, எங்களோட பொருளின் மேலோ, எங்களோட சொத்தின் மேலோ இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நீரே எங்கள் நம்பிக்கையா இருந்து கடைசி வரைந்த உமக்குள்ள நிலைத்திருக்கிறவர்களாய், உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க. உம்மை போல எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். பயன்படுத்துங்க. அநேகர் உம்மை விசுவாசிக்க கிருபை தாரும். நாங்களும் சுவிசேஷ பணியில எங்களால் இயன்றதை செய்ய பலன் தந்து கிருபை தந்து வழி நடத்துங்க. எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ.